வணக்கம் and welcome to my companion channel. இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் 7ல் இருக்கக்கூடிய ஒர்க்ஷீட் நம்பர் 17 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஒர்க்ஷீட் நம்பர் 17 பார்க்கலாம். Roman number 1, read the following passage and infer the meaning of the given words. I was being tossed by the powerful sea waves, but I held on to the wood and kept floating for a long time. At last I was thrown on an island. I was very tired and extremely hungry, but on the island there was nothing to eat except a few herbs. Due to the continuous struggle in the sea water, my limbs became stiff and refused to move. I somehow managed to crawl to get a few herbs. I ate them and quenched my thirst from a spring on the island. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. quenched அப்படின்றதனுடைய மீனிங் தாகம் தணிக்கிறது. ஸோ we can use put out அப்படின்ற ஒரு மீனிங் எழுதிக்கலாம். struggle உங்களுக்கே தெரியும், போராட்டம். ஸோ fight. And then read the following passage and answer the question given below. When it was a time to leave, Sinbad went to meet the king Mihirjan. He thanked the king for his kindness and all the favors he had done to him. The king gave him many valuable farewell gifts. Sinbad completed the tale of his first voyage. The poor porter Sinbad was listening to the amazing tale of Sinbad with all wonder. அப்படின்னு இருக்கு. இதில் வந்து லிஸ்ட் அவுட் த கேரக்டர்ஸ் தட் யூ கம் அக்ராஸ் இந்த பேசேஜ். இந்த பேசேஜில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம எழுத போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்பாத் அப்படின்ற ஒரு கேரக்டர், கிங் மிஹிர்ஜன் அப்படின்றது ஒரு கேரக்டர். தென் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் இந்த ஸ்டோரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இதில் 2 சின்பாத் வருவாங்க. ஸோ த புவர் போர்ட்டர் சின்பாத். ஸோ 3 கேரக்டர்ஸ் ஆர் ஹியர். ஸோ we can write it in this boxes. Sinbad, King Mihirjan, the porter Sinbad. Sinbad, King Mihirjan, the porter Sinbad. So there are 3 characters in this passage. Then read a conversation and fill in the blanks with suitable words or sentences. Ravi and Rahul பேசுகிற மாதிரி இருக்குது. Hi Rahul, how are you? Rahul சொல்கிறான் I am fine, what about you? Ravi சொல்கிறான் I am fine. Our exams are over, what's your plan for vacation அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் இங்கே ஒரு டேஷ் வரணும், அது நம்மளுக்கு கொடுக்காமல் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நான் இங்கே எழுதியிருக்கேன். ராகுல் வந்து சொல்கிறான் I have planned to go for Ooty. அதுக்கு வந்து இஸ் இட் ஸோ, வை ஹாவ் யூ சோசன் தட் பிளேஸ் அப்படின்னு கேட்குறான். ஸோ இதுக்கான ஆன்சர் தான் இது. ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் டு see the flower show. ஓகே, திஸ் இஸ் ஓவர். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கான ஆன்சர் இங்கே ஒரு டேஷ் வரணும், அது கொடுக்காமல் விட்டுருக்காங்க. அதுக்கான ஆன்சர் தான் இது. இதுக்கான இந்த கொஷனுக்கான ஆன்சர் இது. ரவி சொல்கிறான் தட்ஸ் குட், வித் ஹூம் யூ ஆர் கோயிங். ராகுல் சொல்கிறான் ஐ எம் கோயிங் வித் மை பேரண்ட்ஸ். ஃபைனலாக பாய் அப்படின்னு முடிக்கலாம். Is it so? Okay. Have a good time. Bye. Thank you. Bye and take care. இங்கே ஆல்ரெடி பாய் கொடுத்துருக்கிறதுனால இங்கே தேவையில்லை, இங்கே நீங்கள் எழுத வேண்டாம், இங்கே போட்டுக்கலாம். ஓகே. Then write the names of places, countries you would like to visit. Local, national, international. லோக்கல்னால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேசஸ். பக்கத்தில் என்ன, இப்போது நம்மளுடைய ஸ்டேட்குள்ளே தமிழ்நாடுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளேசஸில் ஏதாவது ஒன்று போடலாம். ஊட்டி, கொடைக்கானல், சென்னை, இது மாதிரி ஏற்காடு, இந்த மாதிரி ஏதாவது பிளேசஸ் இந்த லோக்கலில் ஒரு 4 உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 ஊர் வந்து இங்கே எழுதிக்கலாம். நான் ஒன்று மட்டும் எழுதுகிறேன், கொடைக்கானல் அப்படின்னு எழுதுகிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன பிளேசஸ் பிடிச்சதோ அதை வந்து யூ கேன் காப்பி. நேஷ்னல் அப்படின்னா நம்ம ஸ்டேட் விட்டு வெளியில் வேறு ஸ்டேட். பெங்களூர் அப்படின்னு எழுதுகிறேன். பெங்களூர், ஹைதராபாத், விசாகப்பட்டினம், அது மாதிரி ஒரு 4 பிளேசஸ். இன்டர்நேஷ்னல் அப்படின்னா என்னென்னா நம்மளுடைய அதாவது அவுட் சைட் த கண்ட்ரி, இந்தியாவை தவிர வேறு ஏதாவது. நான் வந்து இங்கே ஸ்விட்சர்லாந்து எழுதுகிறேன். யூ கேன் ரைட் த 4 பிளேசஸ் விச் எவர் யூ லைக். இங்கே நான் ஏன் எழுதலை அப்படின்னா உங்களுக்கு எந்த பிளேசஸ் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் எழுதணும். ஸோ தட் ஐ டிடன்ட் ரைட், யூ கேன் ரைட் த பிளேசஸ் விச் எவர் யூ லைக். Roman number 6, read the sentences and rewrite it with the place you would like to visit.
Ravi likes to visit a hill station. அப்போ நீ எங்கே வந்து போகணும்னு நினைக்கிற? இங்கே ரவியை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்மளுக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே வந்து எழுதிக்கலாம். I would like to visit ஏதாவது ஒரு place. He wants to see the flower show. இப்போ மைசூர் அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே I want to see the zoo and palace. இதுதான் மைசூரில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ zoo and palace அப்படின்னு போட்டுக்கலாம். He wishes to travel in the car with his cousins. அப்போது நம்ம வந்து என்ன எழுதலாம்? I wish to travel by train. இல்லைனா flight எதுவோ அதை எழுதிக்கலாம். He wants to stay and enjoy there for 2 days. I want to enjoy and stay there for எவ்வளோ டேஸோ அவ்வளோ டேஸ் 4 days. He imagines that he would be great entertainment to be there. அதை அப்படியே எழுதிக்கலாம். I imagine that it would be great entertainment to be there அப்படின்றத அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? ரவியை பற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் போடணும் அப்படின்னா எங்கே போவீங்க? நான் இங்கே மைசூர்னு போட்டிருக்கேன். நீங்கள் அதே தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஊர் போடுறீங்களோ போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த ஊரில் என்ன ஃபேமஸாக இருக்கோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே வந்து கார்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் காரில் போகிற பிரியப்பட்டீங்கன்னா கார் அப்படின்றத எழுதிக்கலாம். ஓகே, ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ரோமன் நம்பர் 7 and 7th question. Rearrange the jumbled sentences about the adventurer Robinson Crusoe. இது வந்து சீக்வன்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம சீக்வன்ஷியலாக எழுதிக்கணும் ஃபஸ்ட்டு. தென் யூ கேன் ரைட் இட் ஆஸ் அ பேராகிராஃப் ஹியர். இல்லைனா அப்படியே லைன்ஸ் போட்டு எழுதிக்கலாம். Robinson Crusoe set out a voyage. Number 1. Number 2, his ship was caught in a storm. Number 3, he managed to reach an island. Number 4 is he met another boy called Friday who also lived with him. Number 5, he made a tent and ate the fruits and herbs available in the island. And number 6 is Robinson and Friday were helped by the captain to leave the island and reach their country. And that's all. Question number 8. Read the poem and answer the following questions. Come to the beach where the sea is blue and white waves come again at you. A wave comes splashing over your toes. You just stand still. We will build a castle down by the sea and look for shells if you will come with me. So, question கேட்டிருக்காங்க. Where does the poet call us? Why? The poet call us to the beach to enjoy the sea. The poet கால்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நம்ம கால்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். calls us to the beach to enjoy the sea. இங்கே வந்து டைட்டில் கேட்டிருக்காங்க. பீச் இல்லைனா sea. இதுதான் இந்த போமோட டைட்டில். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃப்ரேம் 3 sentences on your own. என்ன பண்ணிகிட்ருக்காங்க? ஒரு ஃபிஷர்மேன் வந்து he is fishing in the sea. The fisherman is fishing in the sea. The sea is so broad and wide. I too like to fish like the fisherman. அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன சென்டென்சஸ் எழுத தோணுதோ அதை வந்து யூ கேன் ரைட். Question number 10. Imagine that you have just returned to your school from a tour. Write about the places you have visited and your experience. I have visited the places like Tanjore, Kumbakonam and Chidambaram etc. வேறு என்ன places வேணாலும் போட்டுக்கலாம். All the temples are amazing. I wish to see the places again. நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, டூர் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த டூரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க.
இதே பிளேசஸ் தான் போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பிளேசஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கான அந்த பிளேசஸில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருந்ததோ என்னென்ன பார்த்தீங்களோ அது எல்லாமே எழுதிக்கலாம். ப்ளஸ் எனக்கு அந்த பிளேஸை விட்டவே வரக்கே மனசு இல்லை, திருப்பி அங்கேயே போகணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்றது தான் ஐ விஷ் டு see the places again அப்படின்னு போட்டிருக்கோம். ஒர்க் ஷீட் நம்பர் 17 gets over. வெரி சிம்பிள் ஒர்க் ஷீட், தட்ஸ் ஆல். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இந்த ஒர்க் ஷீட்டில் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கமெண்ட் இட் இன் யோர் கமெண்ட்ஸ் in the comment section. Keep on watching our channel and support us. Thanks for watching. Bye.